எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா 4 by Nippon Paint, Asia's real #1 paint. என்ன ரன்வீர் சார் சும்மா அப்படியே கிளம்பிட்டீங்க? பாஸ் HR டேபிள்ல ஒரு ஃபைலை விட்டு போயிட்டாரா, அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். என்ன இன்டர்வியூவா? ஆமா எத்தனை பேர் வந்திருக்காங்க? 3 பேர். ஆமா அது எதுக்கு உங்களுக்கு? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக தான். இதுல ஒரு பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பாஸுக்கு மெசேஜ் அனுப்புற பொண்ணு இங்க வந்திருக்கு. பாஸ் பாஸ் நீங்க பெரிய ஆளு பாஸ். யோ ஃபைலங்க. அத விடுங்க பாஸ். செம பிளானிங் பண்ணிருக்கீங்க பாஸ். நீங்க சமுத்திரத்துக்கே தெரியாத சுனாமி பாஸ், மேகத்துக்கே தெரியாத மழை பாஸ். யோ நிறுத்திய. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? கரெக்ட் பாஸ். நானும் உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா வெளியில போய் பார்த்தாதான் தெரியுது, இந்த கல்வனின் காதலி ரோமியோ ஜூலியட், அஜித்தின் சாலினி, சூர்யாவின் ஜோதிகா. யோ என்ன வளர்ற பாஸ்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பாஸ் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இப்ப நீ அடி வாங்க போற. என்ன விஷயம் தெளிவா சொல்லியா? அந்த பொண்ணை நேர்ல பார்த்தா கொன்றுவேன்னு சொன்னீங்க. ஆனா யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை இன்டர்வியூக்கு ஓகே பண்ணிருக்கீங்க. யோ என்னைய சொல்ற நீ? அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம். தெரிஞ்ச பிறகு எதுக்கு பாஸ் நடிக்கிறீங்க? யோ தள்ளியா. கார்த்திகேங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க பாஸ். எங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு செட் ஆகாது. யூ மே கோ நவ. தேங்க் யூ சார். அப்புறம் அடுத்து யார் இருக்கா? கார்த்திக். சிவா. நீங்க ஏதோ அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க போய் அதை என்னன்னு ஃபாலோ பண்ணுங்க. இன்டர்வியூ நான் கண்டக்ட் பண்றேன். பரவாயில்ல சிவா, இன்னும் ஒரே ஒரு கேண்டிடேட் தான், நானே பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் தான் சொல்றேன்ல, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஐ வில் கேரி ஆன். இல்ல சிவா, இன்டர்வியூக்கு வந்தவங்க எல்லாம் பொண்ணுங்க. உங்களுக்கு தான் தேவையில்லாத ப்ராப்ளமா தான் சொன்னேன். சில நேரங்கள்ல சில விஷயங்களை மாத்திக்கிறல்ல தப்பு இல்ல கார்த்திக். ஈவன் ஐ வாண்ட் டு கெட் இன்டு திஸ், ரைட்? யா, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ப்ளீஸ். யா. ரன்வீர் பாஸ் அந்த பொண்ணை வர சொல்லு. ஓகே பாஸ். யோ என்னையா பார்த்துட்டு இருக்கா? போய் நித்யான்ற பொண்ணை வர சொல்லி. ஓகே சார். சரி சரி, இதோ உடனே அனுப்புறேன். சக்தி, மிஸ்டர் அசோக்குக்கு அனுப்ப வேண்டிய மெயில் அனுப்பிச்சிட்டியா? தோ சென்ட் ஆயிட்டு இருக்கனே. ஓகேமா. அண்ணே, நீ தானே இன்டர்வியூ எடுக்கிறதா சொன்னாங்க. நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? நான் தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சிவா வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? சிவா இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொன்னாரா? சிவாக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. பொண்ணுங்கள அவரை இன்டர்வியூ பண்ண சான்ஸே இல்லையே. என்னால நம்ப முடியல, ஆனா அவர் தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு. பொண்ணுங்கள சிவா இன்டர்வியூ பண்றாரா? என்னால நம்பவே முடியலையே. சம்திங் இஸ் ராங். இங்க நித்யாங்கிறது நான் தான் சார். எம்டி சார் வர சொன்னார். ஓகே. எப்படி சார் போகணும்? ரைட் போயிட்டு லெஃப்ட் போகணும். தேங்க் யூ சார். ஓகே. என்னங்க? மே கம் இன் சார்? கம் இன்.
குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ சார். உங்க பேர் என்ன? நித்யா சார். வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? பிஇ சார். இந்த வேலை உங்களுக்கு அவ்வளோ அவசரமா? ஆமா சார், ரொம்ப அவசரம். என் ஃபேமிலியே என்ன நம்பி தான் இருக்கு. உங்க அவசர வேலை இல்ல, உன்னோட அவசரம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் தான். நீங்களா? என்ன ஷாக்கிங்கா இருக்கா? ம்ஹும். எனக்கு எதுக்கு ஷாக்கா? நடிக்காத. மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். எனக்கு மெசேஜ் அனுப்பி போன்ல டார்ச்சர் பண்ணல, அதெல்லாம் எதுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? நான் இங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கேனா இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேனான்னு எனக்கே தெரியல. Shut up! எனக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ணிட்டு இப்ப ஒண்ணும் தெரியாம நடிக்கிறியா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? பேசாதன்னு சொல்றல. ஆபீஸும் பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. உன்ன மாதிரி பொண்ணுங்களோட மென்டாலிட்டி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வசதியான ஒரு பையனை பார்க்க வேண்டியது, அவனுக்கு மெசேஜ் அனுப்பி செட் ஆவானா ட்ரை பண்ண வேண்டியது. செட் ஆக மாட்டான்னு தெரிஞ்சா அப்படியே போயிட வேண்டியது. இல்ல அவன் கொஞ்சம் இறங்கி வந்தானா கால்ல போற செருப்பு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது. இங்க பார், உனக்கு பணம் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இரு. இவ்வளவு கேவலமான வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் வலையில நான் விழவும் மாட்டேன், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மத்தவங்கள மாதிரி நான் சும்மாவும் விட மாட்டேன். சார் நீங்க ரொம்ப பேசுறீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? உன்னை கொல்றதுக்கு முன்னாடி மரியாதை என் ஆபீஸ் விட்டு வெளில போயிரு. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுன வெளியில போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. Get lost! எங்க ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வேண்டாங்க, நான் கிளம்புறேன். இல்லங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளீஸ். யார் நீங்க? என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வாங்க, நான் சொல்றேன், வாங்க. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன பேசணும் சொல்லுங்க. சாரிங்க. சாரியா? நீங்க யாரு? எதுக்கு என்கிட்ட சாரி சொல்றீங்க? நான் செஞ்ச தப்புக்கு நீங்க திட்டு வாங்குனீங்க, அதுக்காக தான். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் உங்களை பாக்குறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? அது இல்ல, இன்டர்வியூல சிவா. ஐயோ, அந்த இடியட்ட பத்தி என்கிட்ட பேசாதீங்க. மனுஷனா அவன்? யாருக்கிட்ட என்ன பேசணும்னு கூடவா தெரியாது? அவன் என்ன பைத்தியமா? என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்கான். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா அவனுக்கு? மென்டல். சிவா பேசினது உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும் தெரியுங்க. ஆனா அவர் பேசினதுல எந்த தப்பும் இல்ல. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ என்ன கேவலமா அசிங்கமா பேசினா அத போய் தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? அவர் அப்படி பேசினதுக்கு காரணமே நான் தான். நீங்க காரணமா? எப்படி? அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். என் அக்கா மீனாட்சியும் சிவாவோட தம்பி சுந்தரும் லவ் பண்ணாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா இந்த சிவா தான் பெரிய பையன்.
இவருக்கு கல்யாணம் ஆகியே ஆகணும்னு அவங்க அம்மா கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ஆனா சிவாக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அவர் அவ்வளோ சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க முடியாது. அவருக்கு கல்யாணம் நடக்கலன்னா எங்க அக்கா மீனாட்சிக்கும் அவர் தம்பி சுந்தருக்கும் கல்யாணம் நடக்காது. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் போட்டேன். சிவாவை லவ் பண்ண சொல்லியும் கல்யாணம் பண்ண சொல்லியும் வேற ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புற மாதிரி நானே மெசேஜ் அனுப்பிட்டேன். தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஒரு ஸ்டுடியோல இருந்த உங்க போட்டோவை சிவாக்கு இதுதான் அந்த பொண்ணோட போட்டோன்னு நான் அனுப்புனேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததும் நீங்க தான் மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ற அந்த பொண்ணு நினைச்சுதான் அவர் அப்படி உங்களை திட்டாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னங்க சாரி? உங்க அக்கா லைஃப்காக என் லைஃப்ல ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணணுமா? தப்பு தாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னங்க புரிஞ்சுக்கிறது? உங்க போட்டோவை யாராவது இப்படி பண்ணா நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? இல்லங்க, என் நிலைமையில இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரியும். நான் எதுக்கு உங்க நிலைமையில இருந்து யோசிக்கணும்? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு அவர்கிட்ட நல்ல விதமா பேசி எதையாவது பண்ற வழிய பாருங்க. ஒரு நிமிஷங்க. எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. எந்த யூஸுமே இல்ல. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். என்ன? கல்யாணமே வேணாம்னு சொன்ன சிவா உங்களை நேர்ல பார்த்தா கல்யாணத்துக்கு ஓகே சொல்றேன்னு சொன்னாரு. இப்போ நீங்களே நேர்ல வந்துட்டீங்க. சோ நீங்க மனசு வச்சா என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க செஞ்சதே ஏமாத்து வேலை. இதுல என்னையும் சேர்ந்து ஏமாத்த சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. அது இல்லங்க. நான் வந்தது வேலை செய்யறதுக்கு, ஏமாத்துறதுக்கு இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க மரியாதை கேட்டுரும். ஆஃபீஸ் போனா ரொம்ப டயர்ட் ஆக்கிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். சொல்லுங்க. என்ன மீனுக்குட்டி? உங்ககிட்ட பேசி போனை வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல. அதுக்குள்ள திரும்ப போன் அடிக்கிறீங்களா? ஆமா, ஆபீஸ்க்கு நீங்க கிளம்பலையா? ஆஃபீஸ்க்கு இன்னும் கிளம்பல. அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் தான் கால் பண்ணேன். ரீசார்ஜா? எனக்கு ஆ? என்ன செய்யறது மீனுக்குட்டி? கல்யாணத்துக்கு முன்னாடி தானே இப்படிலாம் பேச முடியும். முதல்ல உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களா இல்லையான்னு பயப்பட்டோம். அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரான்னு யோசிச்சோம். அதுவும் நடந்துருச்சு. அதுக்கு நடுவுல எவ்வளவு போராட்டம் இல்ல? அப்படியே ஒரு சுனாமியே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு மீனுக்குட்டி. ஆனா இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு இல்ல? நாளைக்கே நமக்கு பிறக்க போற பசங்கிட்ட எல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லுவேன். உங்க அப்பா எப்படிலாம் சாகசம் பண்ணி உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணேன்னு. நம்ம பசங்கிட்ட மட்டும் கிடையாது, நம்ம பசங்களோட பசங்கிட்டையும் அவங்களோட பசங்கிட்டையும் இந்த கதையை சொல்லுவேன். நம்ம லவ் ஸ்டோரி ஒரு 4 தலைமுறைக்காச்சும் பரவ வேணாம்? ரொம்ப தான் பெருமைப்பட்டுக்காதீங்க. இதுல உங்களோட முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அண்ணனோட முயற்சி இன்னொரு பக்கம் இருக்குல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் என்னோட முதல் தேங்க்ஸ். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் முதலா அப்பா அம்மா கால்ல விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம விழுந்து வணங்க வேண்டியது உங்க அண்ணன் கால்ல தான். ஹலோ, போதும் போதும், ரொம்பலாம் அவனை புகழாத. இல்லங்க, அவரு மட்டும் கடைசி நேரத்துல சம்மதிக்கலனா நம்ம 2 பேரும் இந்நேரம் இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு அவன் மட்டும் காரணம் கிடையாது. வேற யாரு? உன் தங்கச்சி சக்தியும் தான். சக்தியா? ஆமா, எங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்கல்ல, அப்போ சிவாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு எங்க அம்மா என் மேல ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ஆனா நான் ஒன்றும் பண்ணல. அந்த விஷயத்தை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து சக்திகிட்ட கொடுத்துட்டேன். அவளும் எப்படியாச்சும் சிவா மனசை மாத்துறேன்னு களத்துல இறங்கி தீவிரமா வேலை செஞ்சா. சரி, அவ என்ன அப்படி பெருசா செஞ்சா? என்ன செஞ்சாளா?
அவ சிவா மனசை மாத்துறதுக்காக வேற ஒரு பொண்ணு மாதிரி அவனுக்கு ஒரே லவ் மெசேஜா அனுப்புனான். அதனால தான் அன்னைக்கு நம்ம சாவ போறோம்னு சொன்ன உடனே சிவா உடனே ஒத்துக்கிட்டான். எப்படி? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எங்க பாவங்க அந்த மனுஷன், அவர் என்ன பாவம் பண்ணாரு? அவரையே இப்படி எல்லாரும் அலைய விட்டீங்க? மீனுக்குட்டி, எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தானே. நீ என்ன பொசுக்குன்னு என்ன திட்டுற? திட்டாம நான் வேற என்ன பண்ணுவேன்? பாவங்க உங்க அண்ணன். இது எதுவுமே பண்ணாம நம்ம சாக போறோம்னு சொல்லியிருந்தாலே அவர் கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அவரை போய் இங்க பாருங்க, நீங்க நிஜமாவே அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே அவர்கிட்ட நீங்க எல்லா உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. மீனுக்குட்டி, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுங்க. சரி, நான் வைக்கிறேன். ஏய் மீனுக்குட்டி, பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி கோச்சுப்பா. இப்ப இவன்ட்டு போய் சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? ரன்பீர் பாஸ், எனக்கு வந்த ஒரு முக்கியமான மெயில கார்த்திக் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பாஸ். அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் அவரே இனிஷியேட் பண்ண சொல்லுங்க. ஓகே பாஸ். ஓகே ஓகே. டேய் வாடா உட்கார்றா. ப்ரோ, உன்கிட்ட கொஞ்சம் நான் பர்சனலாக பேசணும். உனக்கு ஆஃபீஸ் வீடு எல்லாம் ஒன்று தான்டா. என்னைக்கு தான் நீ என்கிட்ட ப்ரொஃபஷனலாக பேச போற? எப்போ என் கேபினுக்கு வந்தாலும் ஏதாவது பர்சனல் விஷயத்தோடயே வர்றேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது பேசிக்கலாம். ஓகே, ஐ எம் பிஸி. ரன்பீர், அப்புறம் டேய் என்னடா ஸ்கூல் பசங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்குற மாதிரி நின்றுட்டே இருக்க? ப்ரோ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ரோ. சரி, என்னன்னு சொல்லு. அது இல்லை ப்ரோ, டெய்லி உனக்கு லவ் மெசேஜ் அனுப்புனது நீ ஃபோனில் ஃபோட்டோ பார்த்தல, அந்த பொண்ணு இல்லை ப்ரோ. அப்போ தினமும் எனக்கு மெசேஜ் அனுப்புறது யாரு? சக்தி தான் ப்ரோ. ஐயோ, பாஸ் சும்மாவே ருத்ர தாண்ட ஆடுவாரு. இதுல சக்தி மேடம்னா என்னென்ன கலவரம் நடக்க போகுதோ? நீ சொல்றது உண்மையா? ஆமாம் ப்ரோ, உண்மைதான். ரன்பீர், போய் சக்தியை வர சொல்லு. ப்ரோ, அவசரப்படாத ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. டேய், யாராவது தடுத்தீங்க முகுந்துருவேன். நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். என் கேரக்டரை டச் பண்ணா சும்மாவே விட மாட்டேன். என்ன கிறுக்க நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? அங்க இங்க எத்தனை இடம் அலைய விட்டான். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அவன் மேல டவுட் இருந்தது. அவளோட கிரிமினல் தனத்தால எஸ்கேப் ஆயிட்டான். என்னைய முட்டாளாக்கிட்டால. பொறுமையா இரு ப்ரோ. பொறுமையா தானே? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. யோ, என்னைய நின்னுட்டு இருக்க? போயா. ரன்பீர் வேணா ரன்பீர். ரன்பீர், போறோம் பாஸ், போறோம் பாஸ். ஐயோ, இன்னைக்கு ஆபீஸே ரெண்டாக போகுது. இன்னைக்கு எதை சொல்லி சமாளிக்கிறேன் நானும் பாக்குறேன். வரட்டும். சக்தி மேடம். யோ, சக்தி மேடம் எங்கயா? தெரியல சார், நான் ஃபைல் வைக்க வந்தேன். சரி, நீ என்ன பண்ற? சக்தி மேடம் எங்க இருக்காங்கன்னு பார்த்து பாஸ் உடனே வர சொன்னாருன்னு அவங்க கிட்ட சொல்ற. ஓகே சார். பாஸ் கேபின் வர சொல்லு. சரிங்க சார். எங்க போயிருப்பாங்க சக்தி மேடம்? பொறுமையா இரு சிவா. எங்க மேடம் இல்ல பாஸ்.
பாஸ் செந்தில் தேட போயிருக்காரு பாஸ். மேடம் கேபின்ல இல்ல பாஸ். வந்து தானே ஆகணும். வரட்டும். அந்த பொண்ணு சிவா கிட்ட பேசாம போனது நல்லதா போச்சு. இல்லனா இந்நேரம் எல்லா உண்மையும் சிவாக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணோட போட்டோ காட்டி அவர் கேட்டிருந்தா கூட உண்மை தெரிஞ்சிருக்கும். இப்ப வேணா நம்ம உண்மையை மறைச்சிருக்கலாம். ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சிவாவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சமயம் பார்த்து எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்லிடணும். அதான் கரெக்ட்.